தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. வணிகச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். இந்தியாவில் கிளவுட் சேவை AI தொழில்நுட்ப விரிவாக்கத்திற்காக 25,700 கோடி ரூபாயை முதலீடு செய்யவிருப்பதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் CEO சத்யா நாதல்லா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சூழலில் இந்தியாவில் கிளவுட் சேவை AI தொழில்நுட்பம் விரிவாக்க திட்டத்தில் கவனம் செலுத்தியுள்ள மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதற்காக 25,700 கோடி ரூபாயை முதலீடு செய்யவிருப்பதாக கூறியுள்ளது. இந்தியாவில் AI தொழில்நுட்பத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் சூழலில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆராய்ச்சி சேவைகளுக்கு AI கம்ப்யூட்டிங் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க பயன்படுத்தப்படும் என தெரிவித்தார். ஏற்கனவே 2030ஆம் ஆண்டுக்குள் 10 மில்லியன் பேருக்கு AI தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படும் என்று சத்யா நாதல்லா கூறியிருந்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.4% குறைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் வளர்ச்சி குறைந்திருப்பதே காரணம் என கூறப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட 2020-2021ஆம் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 5.8% இருந்தது. 2021-22ஆம் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 9.7%, 2022-23ஆம் நிதியாண்டில் 7%, கடந்த நிதியாண்டில் 8.2% இருந்தது. விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். சிட்னி டெஸ்ட் போட்டியில் இந்திய கேப்டன் பும்ராவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் தன் தவறு உள்ளதாக ஆஸ்திரேலிய இளம் பேட்டர் சாம் கான்ஸ்டர்ஸ் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர் பும்ராவை வேண்டுமென்றே கோபப்படுத்த விரும்பவில்லை, கவாஜா சற்று நேரம் எடுக்க முயற்சித்தார் என கூறினார். அப்போது பும்ராவுடன் பேசியது என் தவறுதான், ஆனால் இது கிரிக்கெட்டில் சாதாரண விஷயம்தான் என்று கான்ஸ்டர்ஸ் தெரிவித்தார். மைதானத்தில் வாக்குவாதம் செய்வது கிரிக்கெட்டில் நல்லதா என்ற கேள்விக்கு பதிலளித்த கான்ஸ்டர்ஸ் அது நிச்சயம் விளையாட்டின் போக்கை மாற்றும், அதே நேரத்தில் போட்டியை விறுவிறுப்பாக்கும் என்று பதிலளித்தார். சிட்னி டெஸ்ட் போட்டியின் போது பும்ராவுடன் வாக்குவாதத்தில் கான்ஸ்டர்ஸ் ஈடுபட அடுத்த பந்தில் கவாஜாவை பும்ரா ஆட்டமிழக்க செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு ஆதரவாக முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் பேசியுள்ளார். ஆஸ்திரேலிய தொடரில் இந்திய அணி தோற்றது தனக்கும் வருத்தம்தான் என்றும் கடந்த 5-6 ஆண்டுகளில் இந்திய அணி பெற்ற வெற்றிகளை நினைத்து பாருங்கள் எனவும் கூறினார். தற்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோரை விமர்சித்து பேசுபவர்கள் கடந்த காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என ஆதரவாக பேசினார். ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் தொடரில் 1-3 என்ற கணக்கில் தோல்வியடைந்த இந்திய அணி 10 ஆண்டுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை பறிகொடுத்தது. அத்துடன் முதல் முறையாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பையும் இழந்தது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.